இப்போ உங்களை நடக்க வைக்க போறோம். அதுக்குள்ள இன்னும் கொஞ்ச நாள் போட்டுனா 9 மாசமா தைலம் தைக்கிறோம். அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிய வேண்டாம். சரவணா பிடிச்சிருந்து உள்ள உள்ள சரவணா நீ கை விட்டுறா. பரவாயில்லப்பா நான் கை விட்டு வாங்க வாங்க. அப்பா கேரக்டர்ல இருங்க. இப்ப தாது விட்டுற போறேன். செடியா நிக்க பார்த்து. வெரி குட். அம்மா 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 அப்பா நடக்கிறார் பாருங்க. மேடம் வாங்க வாங்க அப்பா அப்பா உட்காருங்கப்பா. என்ன ஐயா அது நல்லா நடந்துகிட்டு இருந்தீங்க, ஆளை கண்டது நொன்றீங்க, நடிக்கிறீங்களா அல்லது நொடிக்கிறீங்களா? யாரையா நீங்க? கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாத ஆளா இருக்கீங்க. சரவணா அப்படிலாம் சொல்லாதப்பா, அது நமக்கு வேண்டியது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கடனை கொடுத்தா போதும் ஐயா. என்ன இதெல்லாம்? ஆமாம், இவருக்கு நாம 50,000 ரூபாய் தரணும். எல்லா கடனையும் தீர்த்த போது இவர் கடன் மட்டும் நின்று போச்சு. நின்று போகலையா? ரெங்கசாமி நாயுடு ஏமாந்தவன், அவன் பணத்தை அபேஸ் பண்ணி புள்ளான்னு நீயே தான் கொடுக்காம இருந்த. என்ன சொன்னீங்க? கையில பணம் வச்சுக்கிட்டா எங்க அப்பா உங்களுக்கு இல்லன்னு சொன்னாரு. அவசரப்படாதப்பா, சும்மா இருங்கப்பா. ஐயா, கடன் கொடுத்ததுக்காக நீங்க எதையும் பேசிட முடியாது. ஊரார் பணத்தை மோசம் செய்யற கூட்டம் நாங்க இல்ல. நிதானமா பேசுங்க. ரோசப்பட்டுக்கிட்டா போதாது தம்பி, நாளைக்கே பணம் வரணும். அப்படி இல்லைன்னா கோர்ட்ல மனுவை போட்டு என் பணத்தை வசூல் பண்ணுவேன். தவறுனா உங்களை இன்சால்வென்ஸ் ஆக்கி அவமானப்படுத்தியே தீருவேன். நாயுடு அப்படிலாம் செஞ்சாருங்க நாயுடு. எனக்கு உயிரை விட மானம் தான் பெருசு. ஐயா, உங்களுக்கு பணம் தானே தேவை? ஆமா, கொஞ்சம் டைம் கொடுங்க. எங்க தலையை அடமாற வச்சாவது உங்களுக்கு பணம் கொடுக்கணும். சரி, 2 மாசம் 2 months. உங்களுக்கு 1 மாசம், அவருக்கு 1 மாசம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும். இல்லைன்னா நான் சொன்னபடியே செய்திருவேன். உஷார் உஷார். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத மீனாட்சி, இந்த விசாரத்துல ஒரு நாளே இன்சால்வென்ட் ஆக மாட்டேன். அந்த உத்தரவு நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே இந்த உலகத்தை விட்டுட்டு போயிடுறார். அப்பா அப்பா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. சரி, என்னப்பா சொல்றது? 50,000 சாதாரணமா? நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நானும் தம்பி எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிச்சோம். மணி 10 ஆச்சு. 2 பேரும் இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி? வாங்க. அம்மா, நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற கடன் சுமையை அப்பாதான் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லல. நீ ஏமா மறைச்சு வச்சு? நான் எப்படிப்பா சொல்லுவேன்? இத பத்தி ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட சொல்லக்கூடாது. அப்பதான் எனக்கு தடை போட்டிருக்காரு. ஆமா, பெத்த பிள்ளைங்க கிட்ட அன்பும் பாசமும் தேவைதான். ஆனா அது இவ்வளவு தூரத்துக்கு கண்மூடித்தனமா இருக்கக்கூடாதம்மா. செல்வத்தை இழந்தோம், கடல் போல இருந்த வீட்டை இழந்தோம், அப்பாவுடைய ஆரோக்கியத்தை இழந்தோம். கடைசியா நமக்கு மிஞ்சி இருக்கிறதெல்லாம் அப்பாவுடைய அன்பு உருவம் உள்ளது. இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா, அவர் பேசுறதை கவனிச்சா அவரையும்... ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அவருக்கு முன்னாலே நான் போயிடுவேன். அம்மா, நம்ம குடும்பமே நிலகுலைஞ்சிடும் போல இருக்கு. இதுல இருந்து நாம எப்படி மீள்றது? என்ன செய்யறது? எனக்கு ஒண்ணுமே என்ன. இந்த விசாரத்துல ஒரு நாளும் இன்சால்வென்ட் ஆக மாட்டேன். அந்த உத்தரவு நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே உலகத்தை விட்டுட்டு போயிடுறார். அப்பா, ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அவருக்கு முன்னாலே நான் போயிடுவேன். அம்மா, இந்த விசாரத்துல ஒரு நாளும் இன்சால்வென்ட் ஆக மாட்டேன். அந்த உத்தரவு நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே உலகத்தை விட்டுட்டு போயிடுறார். அப்பா, நீயா? வேற யாரும் உங்க கண்ணை பொத்துவா? என்ன சொன்ன? சரிதான், உங்க சிந்தனை எல்லாம் வேற எங்க இருக்கு போல இருக்கே. ஆமா, ஒரு வாரமா எங்க போயிருந்தீங்க? தினசரி நான் உங்களுக்காக இங்க வந்து எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த தெரியுமா? என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க சும்மா இருக்கீங்க? இந்த விசாரத்துல ஒரு நாளும் இன்சால்வென்ட் ஆக மாட்டேன். அந்த உத்தரவு நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே உலகத்தை விட்டுட்டு போயிடுறார். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா.
அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அவருக்கு முன்னாலே நான் போயிடுவேன். ஐயோ அம்மா. என்னங்க என்னங்க அப்படி என்னப்பா வாழைப்பழத்தை மோப்பம் பிடிக்கிற? வாழைப்பழம் என்ன விலை? அண்ணாவுக்கு ஒண்ணு 4 நாளுக்கு 5. என்கிட்ட 3/4 இருக்கு, ஒரு சிறு பழம் கூட. யோ, இங்க ஒரே விலை ஒரே பேச்சு. பணம் இருந்தா வாங்கி சாப்பிட்டு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. போப்பா. கூடயா இந்தப்பா வாழைப்பழம் என்ன விலை? அண்ணாவுக்கு ஒண்ணு, பழத்தை தொடாத. 2 பழம் கூட. அப்படியே எனக்கு 2 கூடப்பா. காசு காசு என்கிட்ட கொடுங்க. ஏய்யா ஏய்யா உங்ககிட்ட தரணும். என்கிட்ட கொடுக்கல, நான் வாங்கி கொடுத்தேன். யோ டா 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 நாங்கடா 5 பழம் கொடு. 5 பழம். என்னையா அவங்க பணத்தை வாங்கி நீ லாபம் பாக்குற? யோ 4 நாளைக்கு 5 பழம் சொன்னியா இல்லையா? அம்மா என்ன கொடு. யோ அத்தை கொடுக்காதயா, இத்த கொடு. கொடு. குடி. இந்தாங்க உங்களுக்கு 2. இந்தா உங்களுக்கு 2 இருக்கு. இந்தாப்பா 2 பைசா, ஒரு பத்திரிகை கொடு. ஏய்யா 6 பைசா பத்திரிகை, அது 2 பைசா கொடுத்தா இது ஒரு தினசான வியாபாரம். பேப்பரை வாங்கி படிச்சுட்டு இங்கேயே திரும்ப கொடுத்துடுறது. அப்படின்னா 6 பைசா பேப்பர் 2 பைசா, 10 பேர் படிச்சாருங்கன்னா 20 பைசா. அப்போ 14 பைசா லாபம். யோ கடைக்காரரே, நீ படாதியா, நீ பெரிய வியாபாரியா. யோ என் சைட கலராதையா, உன் சைட கவுனியா. 6 பைசா பேப்பர் 2 பைசா கிடைக்குதே. ஏன் நீங்க பத்திரிகை படிக்கணும்? அது எப்படி தம்பி, வேலை இல்லாம குடும்பத்தோட கஷ்டப்படுறேன். பேப்பரை வாங்கி 2வது பக்கம் திருப்பி பார்த்தா தானே வேலை எங்க கிடைக்கும்னு தெரியும். ஆமா ஆமா ஆமா. அப்போ செய்யுங்க, 1 பைசா கொடுங்க. 1 பைசா. யோ கடைக்காரரே, ஐயா 2 பைசா பத்திரிகை கொடு. ஐயா என் கடைக்கு முன்னாடியே உட்காந்து நீ ஒரு கடை நடத்துற. எனக்கு என்ன தெரியும், நான் வர்ற அவஸ்தை எனக்கு ஏதாவது வராதா? இங்க இவருக்கு வரக்க 25,000 ரூபாய் பரிசு. 25,000 ரூபாய் பரிசா? எப்படியும் மணமகன் தேவை. குழந்தை பருவத்திலேயே கால்கள் செயலற்று போன ஒரு இளம் பெண்ணுக்கு ஒரு நல்ல மணமகன் தேவை. மணக்க முன்வரும் இளைஞருக்கு 5,000 ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் நேரில் விண்ணப்பம். கவுரிவிழா. அம்மா, நம்ம சின்னம்மா பெண் பார்க்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படியா? சரி, ஜடே இப்ப நீ கௌரியை கூட்டிட்டு வா, நான் போய் பாக்குறேன். வாங்க. ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, நொண்டின்னு விளம்பரம் கொடுத்திருந்தீங்க. ஆனா நேர்ல பார்த்தா அழகா கோயில் சில மாதிரி இருக்கீங்க நீங்க. அது ஒண்ணும் பேசக்கூடாது, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல மாப்பிள்ளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை. இப்படி விளம்பரம் கொடுத்துட்டா என்ன மாதிரி ஒரு நல்ல அழகா அப்படி. ஒண்ணு கவலைப்படாதீங்க, நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இவங்களத்தான் நீங்க பொண்ணு பார்க்க. நான் இவ்வளவு நேரமும் இவங்கதான் பொண்ணு நினைச்சிட்டு நான் ஏதோ பேசிக்கிட்டே இருந்துட்டேன். பொண்ணுக்கு அம்மாக்கு வித்தியாசம் தெரியல. குட் மார்னிங் அத்தை. அப்பவே நான் நினைச்சேன் நீங்க ஓல்டா இருக்கிறீங்களே, பொண்ணா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு இது. ஆமா பேர் என்ன? கௌரி. பேரு பழசு, ஆனா பேஸ் ரொம்ப. யூ டோன்ட் வரி, ஐ வில் மேரி ஹர். கல்யாணத்தை வந்து எப்போ வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம் நீங்க சொல்லுங்க. அப்ப நம்ம முதல்ல கல்யாணம் முடிவா இல்ல, அதெல்லாம் யோசிக்கணும். ஆண்டி நீங்க ரொம்ப சீரியஸா பேசுறீங்களே ஆண்டி. நான் வந்து கோமாளி நினைச்சுக்கிட்டீங்களா? நான் கோமாளி இல்ல, இருதயம் இருக்க இந்த இது அது வந்து குழந்தை மாதிரி.
இந்த ஆண்டி அது உங்க பொண்ணு இல்ல, உங்க கண்ணு. அதை எங்கிட்ட ஒப்படைங்க, என் கண்ணு மாதிரி நான் பாதுகாப்பேன். ஏற்கனவே நான் ஒரு பொண்ணை என் கண்ணு மாதிரியே தான். ஐயோ ஆண்டி, நீங்க நீங்க ஒண்ணு காத்துல வாங்கிக்காதே ஆண்டி. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, தாத்தா கிடையாது, நாத்தனார் பேசி எல்லாம் ஒற்றுமே ஒண்ணுமே கிடையாது. நான் ஒண்டி கட்டேன். ஆமா ஆமா. யாரு என்னது யாரு ஆண்டி? ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி, இவளுக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுத்து நீங்க நாட்டுல உலக வச்சிருக்கீங்க. அது பெரிய தப்பு. ஆமா முதல்ல இந்த ஆளை வெளியே போக சொல்லு. என்னைக்கு நானா? அம்மா அம்மா ஆமா கடியாரம் இங்க நம்ம நாட்டுல எங்க கடியாரத்தை காணாமா? ஏன் சட்டை விடு, ஒரே ஒரு சட்டை தான் இருக்காது. ஏன் சட்டை? ஆமா உள்ள இருக்கிறது எங்க கடிகாரம்? எங்க உள்ள எங்க இருக்கு? வெக்கமா இருக்கு. நானே அங்க நின்று வச்சு போகாத காலம். இது எப்படி உள்ள வந்தது? அது நாங்க கேட்க வேண்டிய கேள்வி. ஏயா பொண்ணு பார்க்க வந்தியா இல்லன்னா ஆப்பிட்டு சுருட்ட வந்தியா? நான் ஆண்டி இது கை தவறுதல், அதனால இப்படி உள்ள வந்துருச்சு. நான் வர்றேன். நீ போய் நீ இருக்கியே. எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னா கேட்டியாம்மா? நமக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளைங்க தான் வருவாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உனக்குன்னு ஒரு நல்ல கணவன் இந்த உலகத்துல பிறக்காமையா இருப்பா? எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்லம்மா. அம்மா இன்னொரு மாப்பிள்ளை வந்திருக்காரு. வருஷம் நீ வேணும்னு அவரை பாருமா. நான் போறேன். வணக்கம். வாங்க உட்காருங்க. உங்களை பார்த்தா பெரிய இடத்து பிள்ளை மாதிரி தெரியுதே. உங்களுக்கு பெண் கொடுக்க எத்தனையோ பேர் காத்திருப்பாங்களே. இருக்கலாம். ஆனா யாராருக்கு எங்கெங்க பிராப்தம் இருக்கும் அப்படித்தானேமா நடக்கும். உண்மைதான். இருங்க, பொண்ணை அழைச்சிட்டு வரேன். வேண்டாமா, நான் பொண்ணை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு மனைவியா வரப்போறவ எப்படி இருப்பான்னு நீங்க பார்க்க வேண்டாமா? வேண்டாம். இந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்ணை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆச்சரியமா இருக்கு. அப்போ உங்க பெற்றோரை கலந்து பேசி தேதி முடிவு பண்ணிடலாம். மன்னிக்கணுமா, இந்த கல்யாணம் என் பெற்றோர்களுக்கு தெரியாம நடக்கிறதா நல்லது. ஏன்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, ஒரு பேங்கினுடைய முறிவுனால இருந்த பெரும் சொத்துக்கள் எல்லாம் போய் கடனுக்கு ஆளான குடும்பம் எங்க குடும்பம். இப்ப அந்த கடனை தீக்கிறதுக்கும் வழி இல்லை. குடும்பத்தினுடைய மானம் எந்த நிமிஷத்திலையும் போயிடுமோங்கிற பயம் வேற. அதனாலதான். புரிஞ்சுது. பணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு உடன்படுறீங்க இல்லையா? ஆமா. இருந்தாலும் உங்களுடைய பெண்ணுக்கு நான் நல்ல கணவனாயிருப்பேன். அவங்கள ஒரு குறையும் இல்லாம வாழ வைப்பேன். நீங்க சொல்றதெல்லாம் நம்புறேன். ஆனா என் ஒரே மகளுடைய கல்யாணம் உங்க பெற்றோர்கள் இல்லாம நடக்கிறது அவளை சரின்னு தோணல தம்பி. அம்மா, பெற்றோர்களுடைய குணம் உங்களுக்கு தெரியாது. குடும்பத்தோட சேர்ந்து தாங்களும் அழியணும்னு நினைப்பாங்களே தவிர அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய பிள்ளை இப்படி ஒரு காரியத்துல ஈடுபடுறதை எந்த பெற்றோராவது விரும்புவாங்களா? என் தாய் தகப்பனார் ரொம்ப நல்லவங்க. எங்க குடும்பமும் ஒரு நாளைக்கு நல்ல நிலைக்கு வரும். அப்ப நானே இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லுவேன். நான் கைப்பிடிச்ச பெண் எப்படி இருந்தாலும் சரி தங்களுடைய மருமகளா ஏற்றுக்க தயங்கவே மாட்டாங்க. என் மேல நம்பிக்கை இருந்தா இந்த காரியத்தை செய்யுங்க, இல்லாட்டி வேண்டாம். தம்பி, உங்க இஷ்டப்படியே ஆகுது. இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல முன்னறிவிப்பு கொடுத்துடலாம். சாட்சிகள் வந்தாச்சா? ஒருத்தர் வந்தாச்சு, இன்னொருத்தர் இப்ப வந்துடுவாங்க. அதோ அவங்களும் வந்துட்டாங்க. வாமா. அம்மா கௌரி அக்கா, இவங்கதான் மாப்பிள்ளை. இது எங்க அக்கா பொண்ணு மனோன்மணி. கலைமன்றம் பத்திரிகையில உதவி ஆசிரியரா இருக்கா. உங்க பேரு? வி பார்த்திபன். இவரை உங்கள் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் சம்மதிக்கிறீர்களா? மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். அம்மா, உங்கள் பெயர்? இவரை உங்களுடைய வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் சம்மதிக்கிறீர்களா? முழு மனதோடு சம்மதிக்கிறேன். இந்த திருமணத்தில் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டா? உங்களுக்கு? இல்லை. இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மணந்து கொள்ள சம்மதிப்பதாலும் இந்த திருமணத்தில்
யாருக்கும் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்பதாலும் இந்திய பிரத்யேக திருமண சட்டத்தின்படி நான் இவர்களை மணமக்களாக ஏற்று இவர்கள் திருமணத்தை இன்று நடத்தி வைக்கிறேன். இதில் கையெழுத்து போடுங்க. அம்மா, சாட்சி கையெழுத்து போடுங்க. இங்க அம்மா, நீங்க ஒண்ணு போடுங்க. வள்ளி, அந்த மாங்கல்ய தட்டை எடுமா. அத மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. மாறுகின்றதெத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ. முறை விதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது. காதல் கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது. முறை விதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது. காதல் கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது. தங்கை உயிர் தான் இருந்த இடத்தில் நின்றது. கண்டு அங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது. கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ. குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது. இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது. குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது. காதலெனும் பூவுலர்ந்து கடமை வென்றது. என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது. என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ.
துணைக்கு வந்து துயர் துடைக்க நின்றது ஒன்று. தனி கொடியாய் நடை இழந்து தவித்தது ஒன்று. அதன் துணைக்கு வந்து துயர் துடைக்க நின்றது ஒன்று. இதற்கிதுதான் என்று முன்பு யார் நினைத்தது? வழி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது? வழி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது? நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்தது தான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. என்னுடைய இன்பம் உங்களுக்கு துன்பமா மாறிடுச்சேன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அப்படிலாம் ஒண்ணு துன்பம் இல்லையே. உங்க துன்பத்தை வெளியிட முடியாததே ஒரு பெரிய துன்பம் இல்லையா? கால்கள் விளங்காத நானே ஒரு நல்ல கணவரை விரும்பிய போது ஆண் இனத்துக்கே பெருமை தரக்கூடிய நீங்க எப்படி இப்படியெல்லாம் ஒரு சிறந்த மனைவியை கற்பனை செஞ்சிருப்பீங்க? அந்த கற்பனை கோட்டையை நாடியோடு அழிச்சிட்டேன். பணத்தை கொடுத்து ஒரு பெருஞ்சுமையை உங்க தலைமையில சுமத்திட்டேன். ஓடியாட கால்கள் இல்லாதனா காதல் வாழ்வுக்கே தகுதியற்றவள் தானே? இல்ல கௌரி, ஓடி ஆடி மகிழக்கூடிய காதல் இன்பத்தை நாம இருந்த இடத்திலேயே பாடி பழகி பெற முடியும். கௌரி, நான் வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்திருந்தா கூட அவ எனக்கு மனைவியா மட்டும்தான் இருந்திருக்க முடியும். ஆனால் நீயும் எனக்கு மனைவி மட்டுமல்ல, ஒரு குழந்தையும் கூட. ஏன்பா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். 5 நிமிஷத்துல 5 தடவை வாட்ச பாத்துட்டு என்ன சமாச்சாரம்? இல்லப்பா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வெயிட் பண்ண சொல்லிருந்தேன் ஒரு இடத்துல. ஆஹா, அது ஆண் பாலா பெண் பாலா? எங்க பாப்பா சிரிக்கிறதுல தெரியுதே. ஆமா, உன்னுடைய காதல்ல வில்லன்கள் யாராவது இருக்காங்களா? என்னையா கேள்வி? ஏன் எதுக்காக கேட்டேன்னா, என்னுடைய அனுபவத்துக்கும் உன்னுடைய அனுபவத்துக்கும் ஒத்து போகுதான்னு பார்த்தேன். ஏன்னா நானும் லவ் பண்றேன். என்னப்பா இருக்கக்கூடாதா? என்னுடைய லவ் பத்தி ஏன் பேசுறேன், ஏன் கேட்கணும்? நான் படுற வேதனை துன்பம் விட அந்த காதலை விட மரணமே தேவலை தெரியுமா? மரணம். சரவணா, காலையில வேதாச்சலம் பிள்ளை வந்து பணம் வாங்கிட்டு போறேன்னு சொன்னாரு, ஏன் வரல? ஒருவேளை நாளைக்கு வர. சரி, இருந்தாலும் இந்த 25,000 ரூபாய் பணத்தை நீ எண்ணி பீரோல வை, நாளைக்கு வந்தா கொடுத்துக்கலாம். என்னடா இது பொள்ளாச்சி? ஆமா, நேற்று கால் போட்டேன், வந்ததா? ஆமா, நடேசமுலியார் பார்த்து பேசினா என்ன சொன்னாரு? நேரில் வந்தாரா? என்ன சத்தம்? நான் சரவணன் பிரதர், அவரை பார்க்கணும். உட்காருங்க. இல்ல, அவரு முதலாளி ரூம்ல தான் இருக்காரு. நீங்க அங்கேயே உட்காரலாமா? நீங்க வேதாத்திர கார் மாதிரி இருக்குது. அவர் கூட இருக்கிறாரு. ஏதாவது அடிபட்டு. சரி, நான் போய் பார்க்க. நீ ஆபீஸ் கோல் பண்ணிட்டு. யார் நீங்க? என் பிரதர் சார்.
என்னன்னா நீங்க வரதா சொல்லவே இல்லையே? நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரவணா, நாம ரங்கசாமி நாயுடுவை உடனே பார்க்கணும். புறப்படும். என்ன விஷயம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர். நானும் வரணுமா? ஆமாப்பா. என்ன தேவை? சாவி எங்க வச்சுட்டேன்? அது இந்த கலாட்டால கூட்டம் மறந்து போயிட்டேன். சரவணா, பல பேர் புழங்குற இடம். சாதி எல்லாம் இவ்வளவு அஜாக்கிரதையா வைக்க கூடாது. வீரோ பிறந்து எல்லாம் சரியா இருக்க பார்த்து வேண்டியது இல்லைங்க. இது ரொம்ப நம்பிக்கையான இடம். இங்க யாரும் எதையும் எடுக்க மாட்டாங்க. வாங்க, ஆபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்களா? எங்க வந்தீங்க? சார், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 25,000 தான் எங்களால கொண்டுட்டு வர முடிஞ்சது. பரவாயில்ல, வாங்க 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 வாங்க, கொடுங்க 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 கொடுங்க, உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல. இன்னும் 25,000, அதுக்குள்ள வட்டி, இதெல்லாம் எப்ப கொண்டு வந்து கொடுக்கறது? இத போலவே அதையும் சீக்கிரம் கொண்டாந்து கொடுத்துறோம். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், பாக்கி கொடுக்க வேண்டிய 25,000க்கு நானும் என் தம்பியை கையெழுத்து போட்டு கொடுக்கறோம். நீங்க தயவு செய்து எங்க அப்பா எழுதி கொடுத்த நோட்டை திருப்பி கொடுத்துருங்க. என்னையா அது? பாக்கி முழுவதும் தீராம நோட்டை திருப்பி கொடுக்கறதா? இது என்ன புது பழக்க வழக்கம்? சார், எங்க அப்பா மானத்துக்காக வாழ்றவருன்னு உங்களுக்கு தெரியாதா? அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து எங்க அவரை நீங்க இன்சால்வன்ஸுக்கு எடுத்துருவீங்களோன்னு ரொம்ப கலங்கி போயிருக்காரு. அவர் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் வரலாம். அவர் எழுதி கொடுத்த நோட்டை நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவர் எங்க கூட இருப்பார். தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணுங்க. பணத்துக்கு உங்களை எப்படி நான் நம்புறது? சார், எங்க அப்பா வாழ்ந்து முடிச்சவர். நாங்க 2 பேர் வாழ போறவங்க. என் தம்பி சித்ரான் கம்பெனில மேனேஜரா வேலை செய்யறான். நான் இன்னும் 1 மாசத்துல வக்கீல் ஆயிடுவேன். எங்களுக்காக எவ்வளவோ பெரிய எதிர்காலம் இருக்கு. தாராளமா எங்களை நீங்க நம்பலாம். சரி, கணக்கப்பிள்ள, உங்க பேர் என்ன? வி பார்த்திபன். உங்க பேரு? சரவணன். இவங்க 2 பேர் பேருக்கும் ஒரு டிரான்ஸ்பர் நோட் எழுதி சீக்கிரம். சரி. சரி, சந்தோஷம். இந்தாங்க உங்க அப்பா எழுதி கொடுத்த நோட். ரொம்ப சந்தோஷம் சார். இதை நாங்க மறக்கவே மாட்டோம். நீங்க எதை மறந்தாலும் கவலை இல்ல. இந்த 25,000 ரூபாய் பணம், அதுக்குள்ள வட்டி, இத மட்டும் நீங்க மறக்கவே கூடாது. உஷார் உஷார். என்ன அண்ணா, இவ்வளவு பணம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? யாரு கொடுத்தாங்க? சொல்லுங்க அண்ணா. அண்ணா, நேத்து பூரா நீங்க வீட்டுக்கே வரல. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன, இந்த பணத்துக்காகத்தான் நீங்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஏன் அதெல்லாம் கேட்கிறேன்? காலம் வரும்போது நானே சொல்றேன். என்னன்னா, அது இவ்வளவு பெரிய தொகை நீங்க எவ்வளவு கஷ்டம். எப்படியோ பாதி கடன் அடைச்சிட்டோம். அது வரைக்கும் நிம்மதி தானே. பாக்கி பாதி அடைச்சா தானே நமக்கு நிம்மதி. ஆமாப்பா. சரவணா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. என்னன்னா, அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். கலைமன்ற பத்திரிகையில ஒரு நாவல் போட்டி வச்சிருக்காங்க. முதல் பரிசு 25,000 ரூபாய். நானும் அந்த போட்டியில கலந்துகிட்டு எப்படியாவது அந்த தொகையை அடைஞ்சு அப்பாவோட கடனை தீக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. அது வரைக்கும் நான் வீட்டுக்கு வரணும் வரலையோ எனக்கே தெரியாது. பாபா சித்ரா, சித்ரா, இந்தா இந்தா புடவை, புடவை, பூவு, தேங்காய், பழம், இந்த பச்சை பச்சை தாலி, தாலி. உடனே கல்யாணத்தை நடத்த வேண்டியதான். என்ன விளையாடு? விளையாட்டா? இங்க பாரு, 25,000 ரூபாய். எங்க உன் மாமன் பசங்க? அவங்க வெளியில போயிட்டாங்க. வெளியே போயிட்டாங்களா? தரிசனம் முடிச்சு தினம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பணம் வந்த நேரத்துல வெளியே போயிட்டாங்க. எங்க போனானுங்க? நீங்க ஆபீஸ்க்கு போன அப்புறம் ஒரு போலீஸ்காரர் வந்தாரு. அந்த ஆளு ஜன்னல்ல பார்த்தோன்னே அவங்க பின்பக்கமா ஓடிட்டாங்க. பின்பக்கமா ஓடிட்டாங்களா? ஆமா, போலீஸ்காரங்க இங்க வந்தான். வீடு ஏதாவது காலியா இருக்கான்னு தேடிட்டு வந்தாங்க. பாப்பா, பாப்பா, நீ எப்பவும் என்ன ரொம்ப பயமுறுத்துற பாரு. ஆமா, போலீஸ் நீங்க ஏன் பயப்படுறீங்க? நான் ஏன் பயப்படுறேன்? ஆமா, போலீஸ் இந்த பசங்க பின்பக்கமா பிச்சுக்கிட்டானுங்க. முதல்ல எனக்கும் புரியல. அப்புறம் தான் அவங்க ஒரு பெரிய கொலை குற்றத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க தெரிஞ்சது. கொஞ்சம் பார்த்தாலே தெரியுது கொலைகாரனுங்க எழுதி ஒட்டி இருந்தது. ஆமா, இந்த விஷயம் பூரா உனக்கு எப்படி தெரியும்? அவங்க வெளியில இருந்து வரும்போது நான் தூங்குற மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தேன். நான் நிஜமாவே தூங்குறேன்னு நினைச்சு அவங்க எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு குழந்தையா. என் மேல போட்டிருந்த நகைக்கு ஆசைப்பட்டு என்ன மதுரை திருவிழால தூக்கிட்டு வந்துட்டாங்களாம். அட பாருங்களா, ஒரு குழந்தை கடத்தினது குற்றம், ஒரு கொலைக்கு உடந்தையா இருந்தது குற்றம், ஒரு பொண்ணுடைய விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பலவந்தப்படுத்தினது குற்றம், என்னையே ஏமாத்தி 25,000 ரூபாய்க்கு நோட் எழுதி வாங்கிட்டாங்களே, எவ்வளவு பெரிய குற்றம்.
இத்தனை குற்றத்தையும் செஞ்சுக்கிட்டு சட்டத்துக்கு ஆப்படாம தெரிஞ்சிட்டு இருக்காங்களே. நல்ல வேளை நம்ம பணம் கைமாறதுக்குள்ள விஷயம் புரிஞ்சுது. இனிமே நான் இங்க இருந்தாக்கா பணத்தை அபேஸ் பண்ணிடுவாங்க. நான் வெளியே போறேன். சாமான் எல்லாம் உள்ள இருக்குது. பணம் இந்த தாலி எடுத்து. இவ்வளவு நேரம் எங்கப்பா போயிருந்தீங்க? ரங்கசாமி நாயுடு வீட்டுக்கு போயிருந்தோம்மா. அப்பா இது உங்க ப்ராமிசரி நோட். மீனாட்சி ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பணம் இருப்பா உங்களுக்கு? நாங்க பணம் கொடுத்து இதை வாங்கிட்டு வரலப்பா. நானும் தம்பியும் கையெழுத்து போட்டு இதுக்கு பதிலா வேற ப்ராமிசரி நோட் எழுதி கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு வந்தோம் இல்லையாடா? ஆமாப்பா. முதல்ல நீங்க போடுற கையெழுத்து ஒரு வியாபாரத்துக்கோ இல்ல ஒரு சொத்து வாங்குறதுக்கோ போடாம கடனுக்காக போட்டிருக்கீங்களப்பா. இந்த சிறு வயசுல குடும்பத்துக்காக நீங்க படுற சிரமம் போதாதுன்னு இந்த கேவலம் வேறையா? இதுல என்னப்பா கேவலம் இருக்கு? எப்படியும் நாம கொடுக்க வேண்டிய கடன் இதுல யாருக்கு எழுதிருந்தா என்ன? வாழ போறவங்க நீங்க, வாழ்ந்து முடிச்சவன் நான். ஏதாவது அவமானம் ஏற்பட்ட அது என்னோட முடிஞ்சு போறது நல்லது இல்லையா? ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க? நம்ம கௌரவத்துக்கு எந்த விதமான களங்கமும் ஏற்படாது. கலைமன்ற பத்திரிகையில ஒரு நாவல் போட்டி வச்சிருக்காங்க. அதுல நிச்சயமா எனக்கு தான் பரிசு கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு இந்த கடன் எல்லாம் சரிப்படுத்திடலாம். என்னமோப்பா, எல்லாம் நீ விரும்புறபடியே நடந்துட்டா எவ்வளவோ நல்லா இருக்கும். மீனாட்சி சாப்பாடு எடுத்து வாங்கப்பா. போலீஸ் நாயுடா, நம்ம இருக்கிற இடத்த துப்பு கண்டுபிடிச்சிட்டாங்களா? போலீஸ் வந்து நம்ம தேடுறதுக்குள்ள நம்ம இந்த இடத்தை விட்டு டபுள் ஆயிடும். இங்கதான் இருக்கு. உங்க நாய்ங்களா? நாங்க போலீஸ் நாய் நினைச்சு பயந்துட்டோம். ஆமா, இதனுடைய பிரதரும் சிஸ்டரும் போலீஸ்ல தான் வேலை செய்யுது. ஆமா, இந்த வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்கா? எங்க குடும்பத்தை பத்தி கேட்க நீ யாரு? பேசாத, என்ன சொல்லு. பயமூடு. இல்ல போலீஸ் வருது. போலீஸ் வேண்டாங்க. நாங்க 2 பேரும் என் பொண்ணும் தான் இருக்கோம். கூட வாசுன்னு ஒரு பிரம்மச்சாரி பையன் இருக்கான். இந்த வீட்டுல இன்னும் ஒரு பொண்ணு இருந்தாது. நம்ம அதை தேடித்தான் இந்த நாய் அலையில 15 வருஷமா அந்த பொண்ணை தேடி. 15 வருஷமா? வேற எந்த வீட்டுக்குள்ள இந்த நாய் நுழைஞ்சது கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அப்படின்னா பொண்ணு இங்கதான் இருந்தாகணும். என்னங்க, இங்க இருக்கிறது ஒரே பொண்ணு, அதுவும் ஏன் பொண்ணுங்க? வேணா நீங்க வீட்டை சோதனை பண்ணீங்க. ஒரே பொண்ணா இருந்தா வீட்டையா சோதனை பண்ணுவான்? பொண்ணத்தான் சோதனை பண்ணணும். ஏமா உன் கையில ஏதாவது மச்சம் இருக்கோ? இதோ இருக்கு. மச்சம் இருக்கு. உன் பேர் சித்ராவா? ஆமா. மகளே, நீ மதுரை தப்பத்திராளே 15 வருஷத்துக்கு முந்தி காணாம மகன் எங்கடா ஓட்டுறேன்? ஏண்டா நீ தானே என் மகனை தூக்கிட்டு வந்த? போலீஸ கூப்பிடாதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. உங்க மகளை 15 வருஷம் உயிரோட வச்சிருந்ததுக்காக வேண்டியா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ஏமா இந்த பையன் நானு வாசுன்னு ஒரு பையன், அவன் எங்க இருக்கும்? அவர்தாப்பா என்ன இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. அதுக்காக அவரை மிரட்டி 25,000 ரூபாய்க்கு நோட் எழுதி வாங்கிக்கிட்டாங்க. என் மகளுக்கு அடைக்கலம் கொடுத்த நோட் எழுதி வாங்க 25,000 ரூபாய்க்கு. ஊர் பக்கம் வராது, போயிடு. ஏன் எனக்கு போய் என்னப்பா இது? அப்பா இல்ல, அத்தான் அத்தான். நல்லா பாரு, நல்லா பாரு. எப்படி என் வேஷம் நல்லா இருக்கா? ஐயோ, என்ன நீங்களா? ஆமா, நல்லா வேஷம் போங்க. நான் நிஜமாவே அப்பா கிடைச்சாருன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அதை கெடுத்துட்டீங்களே. இந்த பாரு, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அந்த ரவுடி பசங்க திரும்பி வர்றதுக்குள்ள நம்ம கேம்பையே மாத்தி ஆகணும். பொட்டி படுக்க சாமான்கமா சப்பு சவர எல்லாம் கேட்டு பார்ப்போம். வழக்கம் போல இன்னைக்கு லேட்டா? இனிமே லேட்டுங்கிற விஷயமே இருக்காது. ஆமா, ஏனோ இப்படித்தான் சொல்ற. போத்தான் போறேன். நான் வேலையை விட்டே விளையாக்கலான்னு இருக்கேன் சார். வேலையை விட்டு? அப்பா ஆண்டவா காப்பாத்துனடா. அப்பா ராஜினாமா சார். ராஜினாமா? நீ செய்யற வேலைக்கு ராஜினாமா வேற? போ அங்க போய் இரு, எல்லாம் கணக்கெல்லாம் முடிச்சு கொடுக்க சொல்லு. அப்படியே ஒரு 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 சர்டிபிகேட் ஒண்ணு கொடுத்து. சர்டிபிகேட் என்னத்துக்கு? நான் நல்லவன், திருடாதவன், பொய் சொல்லாதவன் அப்படின்னு. சரி, உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எழுதிக்கிட்டு வா, கையெழுத்த போடுறேன். அப்படியே சரவணன் வர சொல். சரவணன் வர சொல்றா. டேய், எங்கேயும் வேலை கிடைக்கலன்னா பழைய எப்படி இங்க வந்து தொலை. உனக்கே வேலை கொடுக்க போறேன். போட. சரவணா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன்.
வேதாச்சலம் மனைவி அங்க வந்திருக்காங்களா? பணத்தை கொடுத்தா நானே கொடுத்து விடுறேன். என்னமா பணத்தை எடுக்கிற? சார், இங்க வச்சிருந்த பணத்தை காணோம் சார். பணத்தை காணாம? ஆமா சார். என்னது? இந்த ஷெல்ஃப்ல தான் வச்சிருந்தேன். இங்க வச்சது எங்க போயிடும்? வாசு பெருமாள் கோயில் எல்லாத்தையும் கூட்டுவேன். வா. என்ன இங்க வச்ச பணம் எங்க போயிடும்? சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 25,000 தான் எங்களால கொண்டுட்டு வர முடிஞ்சது. ஏய் வாசு, முன்னால வாங்க. மறைக்காதீங்க. இந்த பீரோல அந்த 25,000 ரூபாய் பணத்தை காணும். என்ன 25,000 ரூபாய் காணோம்? ஆமா. உங்களை யாருக்காவது தெரியுமா? ஐயோ, நேத்திக்கு பூராவும் இந்த ரூம் பக்கமே நாங்க வரல சார். ஆமா சார், நீங்க எங்கிட்ட பணத்தை கொடுத்த பிறகு இங்க யாருமே வரல சார். சரி போங்க. ஏ வாசு, நீ மாத்திரங்க வா. என்ன சார் என்ன மாத்த தனியா கூப்பிடுறீங்க? ஆமா, நேத்து சரவணங்கிட்ட நான் பணம் கொடுக்கும்போது நீ இங்கதானே இருந்த? இல்ல, பணம் எண்ணிட்டு இருக்கும்போது நான் இருந்தேன். கையெழுத்த வாங்கிட்டு நான் உடனே போயிட்டேன். அதுவும் ஆபீஸ் விட்டு போகும்போது உங்க கூட தானே வந்தேனா? இன்னைக்கு காலையில லேட்டா வந்தேன். அது உங்களுக்கு அப்புறம் நான் வந்தேன். ஆமா. அப்ப யாருமே எடுக்கலைன்னா பணம் எப்படித்தான் போயிருக்கும்? ஆச்சரியமா இருக்கு சார். நீங்க சரவணங்கிட்ட பணம் கொடுத்த பிறகு யாருமே வரல. ஒருத்தர் வந்தார் சார். யாரது? சரவண அண்ணன். அண்ணா, நேற்று பூரா நீங்க வீட்டுக்கே வரல. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன, இந்த பணத்துக்காக தான் நீங்க அலைஞ்சிட்டு இருந்தீங்க. இப்ப அதெல்லாம் ஏன் கேட்கிறேன்? காலம் வரும்போது நானே சொல்றேன். நாங்க பணம் கொடுத்து இதை வாங்கிட்டு வரலப்பா. நானும் தம்பியும் கையெழுத்து போட்டு இதுக்கு பதிலா வேற ப்ராமிசரி நோட்டு எழுதி கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு வந்தோம். சரவணா, நீ யாரு என்னங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்காம இந்த கம்பெனி நிர்வாகத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சம் பாரு. அது என்னுடைய தவறு. 16 வருஷ காலமா இந்த கம்பெனில காலனா கூட திருட்டு போல. இன்னைக்கு இவ்வளவு பெரிய தொகை திருட்டு போறதை என்னால அனுமதிக்கவே முடியாது. குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். போலீஸுக்கு போன் பண்றத தவிர அப்புறம் வழியே இல்லை. சார், கொஞ்சம் பொறுங்க சார். பணத்தை நான் எடுக்கல. எடுத்தது யாருன்னு தெரியல. ஆனா காணாம போன பணத்துக்கு நான் தான் பொறுப்பாளி. எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க சார். உங்க பணத்தை எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துறேன். ஆடை, உன் நல்ல நடத்தை உத்தேசம் பண்ணி இந்த சலுகையை தர்றேன். 24 மணி நேரத்துக்குள்ள பணம் வந்தாகணும். இல்ல நீ போலீஸ் லாக்கப்ல இரு. சரவணா, ஆபீஸ் போல போல. ஏன் என்ன சீக்கிரம் திரும்பி வந்துட்ட? ஏன்பா ஒரு மாதிரி இருக்க? ஆபீஸ்ல ஏதாவது நடந்ததா? ஆமா, முதலாளி என் கையில கொடுத்து வச்சிருந்த 25,000 ரூபாய் திருட்டு போயிடுச்சு. முதலாளி 25,000? எப்படி? நேத்து நீங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தீங்களே, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் அந்த பணத்தை இரும்பு பீரோல வச்சு பூட்டினேன். இப்ப போய் பார்த்தா அந்த பணத்தை காணும். எந்த பீரோல? நேத்து நீ பூட்டிட்டு சாவி அதிலே விட்டு அந்த பீரோலையா? ஆமா. நான் நினைச்சேன் உன்னுடைய அஜாக்கிரதையான குணம் என்னைக்கு உனக்கு ஆபத்தை உண்டாக்கணும். அதனாலதான் பீரோ திறந்து எல்லாம் சரியா இருக்கா பாருன்னு சொன்னேன். அப்படி ஏன் திறந்து பார்க்கலன்னு தானே இப்ப கவலைப்படுறேன். ஆமா, உன் ஆபீஸ்ல யாரு வேலையாவது உனக்கு சந்தேகம் இருக்கா? எல்லாரும் அண்ணன் தம்பியா பழகுறோம். நீ அண்ணன் தம்பியா பழகுறது சரிதான்ப்பா. எடுத்தா உன்னை அப்படி நினைக்கலையே. யார போய் எப்படி கேட்கறது? நீ எதுக்காக கேட்கணும்னு கேட்கிறேன். போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண அவங்க வந்து விசாரிச்சுட்டு போறாங்க. அதை முதலாளியே செய்ய போல. நான் தான் தடுத்து அந்த பணத்தை நானே எப்படியாவது கொண்டு வந்து கொடுக்கறதா சொல்லிட்டு வந்தேன். நீயே கொடுக்கறேன்னு சொல்லி எதுக்காக அப்படி சொன்னேன்? பணத்தை வாங்கினதுனா, வச்சிருந்ததுனா, போலீஸ்ல புகார் செய்தா குற்றவாளியா தெரிய போறது நான் தானே. திருடுனது யாருன்னு தெரியற வரைக்கும் தானே உன் மேல சந்தேகப்படுவாங்க. இப்ப நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா? போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண வேணாம்னு சொன்னது, பணத்தை நீயே கொண்டுட்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்னது, எல்லாம் சேர்ந்து நீதான் திருடேன்னு ஒத்துக்கிட்ட மாதிரியில இருக்கு. அப்படித்தான் நான் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கிறேன். இருக்கலாம். பணத்தை நான் கொடுக்கறதாக சொன்னதே பணத்தை எடுத்தது யாருன்னு வெளியே தெரிய வேண்டாங்கிறதுக்காக. அப்படின்னா நீ திருடுனியா? என்ன? என் தம்பி அப்படி எல்லாம் செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும். நான் சொல்றதை கேள். நேர ஆபீஸ்க்கு போ. திருட்டு போன பணத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிக்கன்னு சொல்லு. அப்படின்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணட்டும். ஏன் பயப்படுற? நீ தப்பு பண்ணிருந்தா தானே. அதுக்கு மேல ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். பயப்படாம போ. என்ன தம்பி சத்தம்? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு நாடகம் எழுதிக்கிட்டு இருந்தேன். அதை தம்பிக்கு படிச்சு காமிச்சேன். அப்படியா? ஆமாமா, நாடகம் தான். ஆமா, நீ எப்ப ஆபீஸ்ல இருந்து வந்த? இங்க யாரையோ பக்கத்துல பார்க்க வந்திருக்கான். உடனே என்ன பார்த்துட்டு போக வந்தான் போல இருக்கு. சரி சரி, இப்போ ஆக வேண்டியது. உடனே திரும்பி வந்துட்டேன்.
பணத்தை கொண்டு வந்துட்டியா? இல்ல சார். இல்லையா? சரவணா, இதனுடைய விளைவு என்னன்னு உனக்கு தெரியுமா? போலீஸ்ல புகார் செய்து ஆ? எனக்கு ஆட்சேபம். அவ்வளவு தைரியமா உனக்கு? கௌரி, வாங்க உட்காருங்க. என்னங்க என்னமோ மாதிரி இருக்கீங்க? கௌரி, உங்க அம்மா எங்க? அம்மாவா இருக்காங்க, கூப்பிடட்டுமா? வேண்டாம் வேண்டாம். என்னமோ சொல்ல வந்தீங்க, தயங்குறீங்களே, சொல்லுங்க. கௌரி, எனக்கு அவசரமா 25,000 ரூபாய் வேணும். அத உங்க அம்மா கிட்ட எப்படி கேட்கறதுன்னு சங்கடமா இருக்கு. இவ்வளவுதானே? இந்தாங்க. கௌரி, என்ன நெக்லஸ் கொடுக்குறேன்? பரவாயில்லைங்க, எடுத்துட்டு போங்க. சரி சரி. இந்தாங்க தம்பி, அவசர தேவைக்கு நகையை விட பணம் தான் உடனடியா உபயோகப்படும். வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. முதல்ல பணத்தை எடுத்துட்டு போய் ஆக வேண்டியதை பாருங்க, அப்புறம் பேசிக்கலாம்.